ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய நாகாமானுஷம் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய நாகாமானுஷம் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டா மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பரமக்குடியில தான் நடந்திருக்குங்க. பரமக்குடியை சேர்ந்த கபிலன் மற்றும் அரசகுமார் அப்படிங்கிறவருக்கு தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. அந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் 2008 தான் இவங்களுக்கு இந்த சம்பவமே நடந்திருக்குது. இது ஒரு அதிபயங்கரமான ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவம் தாங்க இவங்க லைஃப்ல நடந்தது. இவங்க அந்த காலகட்டத்துல 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. 2008 அந்த காலகட்டத்துல இவங்க ஊர்ல பெரிய பெரிய பில்டிங் எதுவும் கிடையாதுங்க. இப்போ பயங்கரமான பில்டிங் எல்லாம் வந்திருக்குது. அந்த டைம்ல கருவேல காடுகள் நிறையவே நிறைஞ்சு போய் இருந்த ஒரு காலகட்டமான ஒரு சூழ்நிலை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல தாங்க இவங்களும் வசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய கபிலனும் சரி, நம்மளுடைய அரசகுமாரும் சரி, ரெண்டு பேருக்குமே ஓட்டு வீடு தான், அதாவது தனித்தனி வீடா தான் இருந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய சொந்த வீடு கிடையாதுங்க. இவங்க வாடகைக்கு தான் இருந்துட்டு இருக்காங்க. இவங்க அப்பா அம்மா, கபிலனுக்கு ஒரு தங்கை இருக்கிறாங்க. அதே மாதிரி தாங்க நம்மளுடைய அரசகுமாருக்கு ஒரு தம்பி இருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 12ஆம் கிளாஸ் முடிச்சிடுறாங்க கபிலன் மற்றும் அரசகுமார். இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த விளையாடுறதுக்காக அடிக்கடி அங்க இருக்கக்கூடிய கிரவுண்டை சூஸ் பண்ணி போறது வழக்கங்க. அதாவது வாலிபால் விளையாடுறது வழக்கம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்ட சமயத்துல இவங்கள்ட்ட இன்னி ஒரு பேடான ஒரு ஹேபிட் இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க அப்பா ரெண்டு பேருமே, அதாவது நம்மளுடைய கபிலனுடைய அப்பாவும் சரி, அரசகுமாருடைய அப்பாவும் சரி, ரெண்டு பேருமே தண்ணி அடிக்கக்கூடிய பழக்கம், சிகரெட்டு அடிக்கக்கூடிய பழக்கம், இது எல்லாமே கையில வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க அப்பா கிட்ட இருந்து சிகரெட்டை திருடிட்டு சாயந்தர நேரம் அங்க இருக்கக்கூடிய கருவேல காட்டுக்குள்ளாடி போய் இருந்து இவங்க இந்த சிகரெட் பிடிக்கிறத வழக்கமா வச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. இது வெளியே யாருக்கும் தெரியாதுங்க. ஏன்னா சின்ன பசங்க இல்லையா, ஏதாவது பிரச்சனை ஆயிரும் சொல்லிக்கிட்டு தான் இவங்க அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2008 காலகட்டத்தில், அதாவது இவங்க அந்த சமயத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கருவேல காடுகளை கவர்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி கருவேல காடுகள் நிறைஞ்சு இருக்கக்கூடிய பகுதியை கவர்மெண்டோட இடங்கள் நிறைய இருக்குங்க. அதனால அந்த இடங்களை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை எடுக்கன்னா அந்த கருவேல மரங்களை அகற்றக்கூடிய வேலை நடந்துட்டு இருந்திருக்குது. அந்த மாதிரி நடந்ததுனால இவங்களுக்கு என்ன ஆயிட்டு அப்படின்னா அந்த இடம் ரொம்ப பிளைனா, அதாவது என்ன அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ரோட்ல நின்று பார்த்தாலே அந்த இடங்கள் அப்படி பிரம்மாண்டமா தெரியுங்க, பிளைனா தெரியும். அதனால இவங்களுக்கு சிகரெட் அடிக்க முடியல. அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களுடைய அந்த இடத்தை தாண்டி, அந்த பிளைனா இருக்கு பாத்தீங்களா, அதை தாண்டியும் கருவேல காடுகள் இருக்கத்தான் செய்யுது. அதுவும் கவர்மெண்டோடைய இடங்கள் தான். அப்படி இருக்கக்கூடிய அந்த கருவேல காட்டுக்குள்ளாடி ஒரு வீடு ஒண்ணு இருக்குங்க. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2000 காலகட்டத்துக்கு பிறகுதான் அந்த வீடு வேலை நடந்திருக்குங்க. இந்த காலனி வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கப்படக்கூடிய வீடு தாங்க. அதாவது இந்த வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுப்பாங்க இல்லையா, அப்படிதாங்க ஒரு ப்ராஜெக்ட் அங்க ரெடி பண்ணியிருக்கிறாங்க, அங்க நடந்திருக்குது. அந்த இடத்துல தாங்க இவங்களுக்கு ஒரு அமானுஷ்ய சம்பவமே நடந்திருக்குது. முதல்ல ஒரு விஷயத்த நம்ம பார்த்துடலாம். என்ன அப்படின்னா அந்த வீட்டுல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு பேச்சு அந்த ஊருக்குள்ள நடந்துட்டு இருந்த பேச்சு தாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையா ஆயிருக்குது அந்த காலகட்டத்துல. அதை நம்ம என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். என்ன அப்படின்னா அந்த இடத்துல வீடு போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கவர்மெண்ட் தாங்க இந்த ஆட்களை வச்சு, ஊர்ல இருக்கக்கூடிய ஆட்களை வச்சு தாங்க வேலையெல்லாம் செய்துட்டு இருந்திருக்காங்க. முதல்ல ஒரு வீடை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீடு முக்காவாசியான வேலைகளும் முடியக்கூடிய கண்டிஷன்
ஆயிருது. அப்படி அந்த வேலை முடியக்கூடிய கண்டிஷன்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் காலையில அந்த வீட்டுக்கு உரிமையாளர்கள் யாரும் கிடையாது. என்ன அப்படின்னா, இவங்க ஒரு வீடை போட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 50 வீடு செலக்ஷன் ஆயிருக்குது. அப்ப அதுக்கு கணக்கு பண்ணி தங்குறது மாதிரி, அதாவது நின்று நைட்டு ஒரு ஆளுக்கு உட்காரணும் இல்லையா, இருக்கணும் இல்லையா, அந்த இடத்துல சாதனங்கள் கொண்டு போட்டிருப்பாங்க, திருடு போயிடும். அந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த வீடை தாங்க ஃபர்ஸ்ட் வேலை முடிக்கிறாங்க. அந்த வீட்டில் தாங்க ஒரு நபர் வந்து காலையில இறந்து கிடக்கிறாரு. அவர் யார் அப்படின்னா, அங்க வேலை செய்த ஒரு மேஸ்திரி தாங்க. அவர் காலை வேளையில தண்ணீர் நினைக்கிறதுக்காக நேரமாட்டு வந்திருக்கிறாரு. வந்தவர் அந்த வீட்டுடைய ஃப்ரெண்டு வாசல்லே விழுந்து ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு தான் இறந்து போனதாட்டு சொல்லப்பட்டிருக்குங்க. அதாவது இறந்து போயிருக்கிறாரு அந்த வீட்டு வாசல்லே. அப்படி முதல் தடவையா அந்த வீட்டுல ஒரு மரணம் நடக்குது. அதாவது புது வீடு பாலு காய்க்க கூட செய்யல, அதுக்கு முன்னால இந்த மரணம் நடந்து முடியுது. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி அந்த நபரை கொண்டு போய் அடக்கம்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க. அது அந்த ஊரை சேர்ந்த நபர் தான். அதனால இவங்களுக்கு பெரிய இதாட்டு தெரியலைங்க. என்ன அப்படின்னா, சரி ஏதோ நடந்துருச்சு, அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அதனால இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஊர் மக்கள்லாம் நினைச்சுக்கிட்டு அப்படியே விட்டுறாங்க. ஆனா இன்னொரு சம்பவம் நடக்குதுங்க. மறுநாள் காலையில அடுத்த சம்பவம் நடக்குது. இன்னொரு மேஸ்திரி அவரும் அந்த இடத்துல இறந்து போயிருக்கிறாரு. அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு பயம் வருது. யாருக்கு அப்படின்னா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு. அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய எல்லை தெய்வம் வந்து முனீஸ்வரன் சாமி தான் இருக்கிறாரு. அப்படி அந்த முனீஸ்வரன் கோயில்ல வந்து அருள்வாக்கும் கேட்கறாங்க. இந்த மாதிரி 2 பேர் இறந்து போயிட்டாங்க, அந்த இடத்துல வீடு ஆரம்பிச்சு என்ன ஏதுன்னு கேட்கும்போது அந்த முனீஸ்வரன் ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த எல்கை என்னுடைய எல்கை கிடையாது, அது ஒரு பத்ரகாளியுடைய எல்கை, அதாவது வனபத்ரகாளியுடைய எல்கை தான் அங்க இருக்குது. நீங்க யாரும் அந்த எல்கைக்கு உள்ளாடி போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இருந்தாலும் அங்க என்ன இருக்குது, எதனால இந்த மரணம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேட்கும்போது அங்க ஒரு முனி இருக்குது. அந்த முனி கட்டுப்பாடு யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா, அந்த பத்ரகாளி கையில இருக்குது. அதனால நமக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கறது மாதிரி அந்த சாமியும் சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்கு போறதை தவிர்த்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் கூட அந்த இடத்துக்கு போறதே நிப்பாட்டிட்டாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரணம் தொடுத்து நடந்துருச்சு இல்லையா, 2 மரணம். அதனால அந்த ஊர்ல இருக்கக்கூடிய யாரும் அங்க வேலைக்கே போகலைங்க. ஆனா அந்த கான்ட்ராக்டருக்கு அந்த இடத்த வந்து வேலையை முடிச்சு கொடுக்கணும், அது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால. அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வெளியூர்ல இருந்து கொஞ்சம் மேஸ்திரிகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு 6-7 பேரை கொண்டு வந்து அந்த வீட்லயும் தங்க வச்சிருக்கிறாரு. எந்த வீடு, அந்த 2 நபர்கள் இறந்து போனாங்க இல்லையா, அந்த வீட்டுக்குள்ள தாங்க தங்க வச்சிருக்கிறாரு. அப்படி அந்த தங்க வைக்கப்பட்ட அந்த நபர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, சராசரி டெய்லி காலையில இருந்து வேலையை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி முதல் நாள் வந்து அவங்க வேலையே செய்யல. முதல் நாள் வந்திருக்கிறாங்க, அன்னைக்கு வேலையே செய்யல. அன்னைக்கு பகல் ஃபுல்லாவே அவங்க சரக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஜாலியா சீட்டெல்லாம் விளையாடி இருக்கிறாங்க. அப்படி ஜாலியா இருந்துகிட்டு அன்னைக்கு நைட்டு தூங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த வீட்டுக்குள்ளாடி. ஏன் அப்படின்னா, போஸ்ட் லைன்ல இருந்து எல்லா கரண்ட் லைன் எல்லாம் கொடுத்துட்டாங்க அந்த வீட்டுக்கு. ஏன்னா வந்து நிக்கக்கூடியவங்க தங்கி நின்று வேலை செய்யற மாதிரி செட் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. சரி, தண்ணீர் வசதியில இருந்து எல்லாமே ரெடி ஆகிருக்குது. அதனால நாங்க அந்த வீட்டிலே தங்கிக்கிடுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாங்க இந்த 6 பேரும் அங்க இருந்திருக்கிறாங்க. 7வது நபர் அப்படின்னா கான்ட்ராக்டர் தான், அவர் அந்த ஊரை சேர்ந்தவர். அதனால அவர் அவருடைய வீட்டுக்கு போயிடுறாரு. இந்த 6 பேரும் தாங்க அந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்கிறாங்க. நள்ளிரவு இவங்க நல்ல போதையில தூங்கிட்டு இருக்கிறாங்க, நல்லா சமைச்சு சாப்பிட்டு இருக்காங்க. ஆனா நல்ல தூக்கத்துல இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு தாங்க அங்க ஒரு அதிபயங்கரமான ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, திடீர்னு மழை கொட்ட ஆரம்பிக்குதுங்க. அந்த ஏரியாவே சலசலசலான ஒரு சத்தம், அந்த மழை பெய்யக்கூடிய சத்தங்க. இந்த சத்தத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு இவங்களுடைய வீட்டுடைய கதவை வந்து யாரோ தட்டுறாங்க. யாருடா தட்டுறது கதவை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல அந்த போதை மயக்கத்துல இருக்கக்கூடிய 6 நபர்கள்ல வந்து ஒரு நபருங்க, அவர் மெல்லமா எந்திரிச்சு வர்றாரு. எந்திரிச்சு வந்து அந்த கதவை டக்குன்னு ஓபன் பண்றாருங்க. அப்படி ஓபன் பண்ணும்போது அவர் பார்த்த ஒரு அதிபயங்கரமான சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரெண்டுல கிட்டத்தட்ட இந்த வீட்டுடைய ஃப்ரெண்டு வேலையெல்லாம் முடிஞ்சலாம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 அடி சிட் அவுட் இருக்குங்க. அந்த சிட் அவுட்டை தாண்டி ஒரு நபர் நிக்கிறாருங்க. கருன்னு பயங்கர எரிஞ்ச கோலத்துல ஒரு நபரை பார்த்தா எப்படி இருக்கும். ஆனா அந்த ஆளுடைய ஹைட் வந்து கிட்டத்தட்ட அந்த தரையில நிற்கும் போதே ஒரு 8 அடி ஹைட் இருக்கிறாரு. சிட் அவுட்ல இருக்கக்கூடிய அந்த சீலிங் ஹைட்டுக்கு அந்த நபர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய கை வந்து ஒரு 4-5 அடி நீளம் இருக்குங்க. அந்த கையை வச்சு தாங்க அந்த கதவுல தட்டிட்டு நிக்கிறாரு அப்படிங்கிறது இவங்களுக்கு புரிஞ்சிருது. என்ன அப்படின்னா, இவர் டோரை திறந்து பார்க்கும்போது அந்த உருவம் அதிபயங்கரமாட்டு இவருடைய கால்களை பிடித்து அப்படியே இழுத்துருதுங்க. ஆண் சொல்லி பயங்கரமா கத்துறாரு. அந்த சத்தம் கேட்டு அங்க படுத்திருக்கக்கூடிய ஆட்கள், அதாவது என்ன அப்படின்னா, ஹால்ல வந்து 4 பேர் படுத்திருந்திருக்காங்க. ரூம் இருக்குங்க, அந்த ரூம்ல வந்து 2 பேர் படுத்திருக்காங்க. இந்த 4 பேரும் அந்த உருவத்தை பார்த்துடுறாங்க.
ஆனா பார்த்த அடுத்த செகண்ட் அந்த மலை சத்தத்தோட சேர்ந்து இந்த வெளியில நின்னார் இல்லையா அந்த நபர், அதாவது யாருன்னா இவங்க கூட்டத்துல இருந்து ஒரு நபர் வந்து கதவை திறந்தார் இல்லையா, அவருடைய கால்களை இழுத்துக்கிட்டு அந்த உருவம் அங்கிருந்து போகுதுங்க. ஆனா இவங்க அலற ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற 5 நபர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுல ஒருத்தர் கையில மட்டும்தாங்க டார்ச் லைட் இருக்குது. அவர் டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு வெளியே வந்துடுறாரு. இவங்க பின்னாலே ஓட ஆரம்பிக்கிறாங்க. டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டே அவரை தரையில கரகரகரகரான்னு இழுத்துட்டு போகுதுங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் போயிருக்கு, ஒரு 100 மீட்டர் அந்த காட்டுக்கு உள்ளாடியே கொண்டு போயிருக்குங்க. ஏன்னா இவங்க நிறைய இடத்த வந்து வெட்டி கிளியர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதை தாண்டி ஒரு காட்டுக்குள்ள, அதாவது கருவேல காட்டுக்கு உள்ளாடி அப்படியே இழுத்துட்டு போகுது. ஒரு மேடு இருக்குங்க, அந்த மேட்டுக்கு மேலோட அப்படி இழுத்துட்டு அப்படி போகுதுங்க. ஆனா இந்த தடவை டார்ச் லைட் அடிக்கும் போது அந்த உருவம் எதுவுமே தெரியல இவங்களுக்கு. இவங்க அதிர்ச்சியில அரண்டு போய் பின்னாலேயே ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே போய் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 50 மீட்டர் கூட அந்த காட்டுக்கு உள்ள கொண்டு போயிருது. அப்படி உள்ள போன உடனே அடர்ந்து நிக்கக்கூடிய ஒரு கருவேல மரம் ஒண்ணு நிக்குதுங்க. அந்த மரத்துக்கு உள்ளாடி கொண்டு போயிருதுங்க. அதுக்கு பிறகு இவங்களால அந்த மரத்துக்குள்ள எப்படி போவன்னே தெரியல. ஏன்னா தரையில இருந்து ஃபுல்லாவே அது அடர்ந்து போய் இருக்குங்க. அந்த மரம் வந்து கூடி குமிஞ்சு போய் இருக்குதுங்க. ஒரு கூடாரம் மாதிரி இருக்குது. அந்த இடத்தையே சுத்தி சுத்தி வர்றாங்க இவங்க எல்லாருமே. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு உள்ள போன பிறகு எந்த சத்தமும் இல்ல, எந்த அணக்கவும் ஆவியும் கூட இல்லைங்க. இவங்களுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. உடனே அந்த இடத்துல டார்ச் லைட் வச்சுட்டு இருக்கிறாரு இல்லையா, அவர் சொல்றாரு 2 பேர் போய் ஊருக்குள்ள இருந்து யாரையாவது கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே இங்க இருந்து 2 பேர் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஊரை பார்த்து, ஊருக்கும் இவங்களுக்கும் இருக்கக்கூடிய தூரம் வெறும் 400 மீட்டர் தான் தூரம் இருக்குங்க. ஓடி போயிடுறாங்க. ஊருக்குள்ள போய் கதவெல்லாம் தட்டி அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் கிட்டத்தட்ட அருவா கம்பு கத்தின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் வந்துட்டாங்க. அப்படியே உள்ள வந்து இந்த இடத்துக்குள்ளதான் இழுத்துட்டு போச்சுன்னு சொல்லி அங்க நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த இடத்த, அதாவது அந்த மரம் இருக்குது இல்லையா, அதை சுத்தி அப்படி வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வெட்ட ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மரம் வந்து ஒற்றை மரம் கிடையாதுங்க, அது சுத்தி இருக்குதுங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 அடி விட்டத்துக்கு மரம் சுற்றி வளர்ந்துருக்குது. சென்டர்ல ஒரு பெரிய கேப் இருக்குங்க. ஆனா உள்ள போகவே முடியாது. இந்த மரம் வந்து நெருக்கி அந்த கூடாரம் மாதிரி கட்டி வச்சிருக்குங்க. என்னடா செய்யறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மரத்தையே வெட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு சைடு வாசல் போடுறது மாதிரியே மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. வெட்டி பார்க்கும்போது இந்த நபர் உள்ள ரத்த வெள்ளத்துல இருக்கிறாரு. அவருக்கு சுய நினைவே இல்லை. அவரை வெளியே தூக்கிட்டு வந்துடுறாங்க. வெளியே தூக்கிட்டு வந்து கேட்கறாங்க. ஆனா அவருக்கு சுய நினைவு இல்லை. அதாவது தண்ணீர்லாம் மழை பெய்துட்டு இருக்குது. தண்ணி எல்லாம் அவருக்கு முகத்தோட வடிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் அவர் சுய உணர்வு வரவே இல்லைங்க. அங்க இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோவை கூப்பிட்டு தாங்க அந்த ஆட்டோவை தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டலும் கொண்டு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரத்துல வந்து ஹாஸ்பிட்டலும் இருக்குது. தனியார் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அங்க போய் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு பிறகுதாங்க அந்த நபர் முழிச்சிருக்கிறாரு கண்ணை. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல எல்லாரும் விசாரிக்கும் போது அவருக்கு என்ன நடந்துச்சோ, அதாவது நான் சொன்னேன் இல்லையா, அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அப்படி சொல்றாரு. ஆனா அந்த தண்ணியில இழுத்துட்டு போகும்போதே தனக்கு ஞாபக சக்தி போயிடுச்சு. அதாவது மயக்க நிலைமைக்கு நான் போயிட்டேன். அதன் பிறகு என்ன நடந்தது எனக்கு தெரியாது. இப்பதான் நான் கண்ணு முழிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல அந்த ஊர் மக்கள் ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆல்ரெடி எங்க ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்களே அந்த வேலையை நாங்க செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாங்க யாருமே போறது கிடையாது. அதனாலதான் அந்த கான்ட்ராக்டர் வந்து உங்களை வெளியூர்ல இருந்து கொண்டு வந்து இந்த வேலையை செய்ய வச்சிருக்கிறான். இங்க இருக்கவே முடியாது. இங்க பெரிய பிரச்சனை. 2 பேர் அந்த வீட்டிலே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்தையுமே எடுத்து சொல்றாங்க ஊர் மக்கள். இருந்தாலும் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இனிமேல் இங்க நிக்க வேண்டாம், இங்க இருந்து நம்ம கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த நபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவரை இந்த அடிபட்டு இருந்தார் இல்லையா, அந்த நபரை அங்கிருந்து டிசார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவருக்கு சின்ன சின்ன இந்த முள் காயம்னு சொல்லலாம், அந்த முள்ளெல்லாம் வந்து உரசி பிஞ்சு போய் இருக்குது. அதுக்கு சில ட்ரீட்மெண்ட் பார்த்து அங்கிருந்து உடனே அனுப்பிடுறாங்க. நள்ளிரவு நேரத்துல இவங்க மறுபடியும் எங்க வந்துடுறாங்க அப்படின்னாக்க, அதே வீட்டுக்கு வந்து அவங்க வச்சிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த கான்ட்ராக்டர் கிட்ட எதுவுமே சொல்லலைங்க. அங்கிருந்து கிளம்பியும் போயிட்டாங்க இந்த 6 பேரும். அப்படி அவங்க அங்கிருந்து போன பிறகு மறுநாள் காலையில இன்னொரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, இந்த கூட்டத்துல ஒரு 60 பேர் வந்தாங்க நான் சொன்னேன் இல்லையா, இளைஞர்கள் வந்து அந்த மரத்தை எல்லாம் வெட்டினாங்க இல்லையா, அதுல முதல்ல மரத்தை வெட்டினது ஒரு நபருங்க. அவர் வந்து வீட்டுக்குள்ளாடி இறந்து கிடக்குறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஊர் ஃபுல்லா பரவுதுங்க. என்ன அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ள அவரும் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்த மாதிரி தாங்க சொல்லப்பட்டிருக்குது. அப்படி அவர் இறந்து போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனை பெருசாகுது. அது கவர்மெண்ட்டும் தெரிஞ்சுக்கிறாங்க. சரி, ப்ராஜெக்ட் நம்ம இப்போ செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி 2004 காலகட்டத்தில் அந்த ப்ராஜெக்ட் அப்படியே நிப்பாட்டிடுறாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2008 தாங்க இவங்க, அதாவது நம்மளுடைய கபிலன் மற்றும் அரசகுமார், இவங்க 2 பேருக்கும் தாங்க அடுத்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகிருக்குது. என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஆரம்ப சூழ்நிலையிலே
அந்த கதையை நான் சொல்லும்போது சொல்லியிருந்தேன், அந்த காடுகள் வெட்டி கிளியர் பண்ணிட்டாங்க. ஆனா என்னன்னா இவங்களுக்கு தம் அடிக்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால அரசகுமார் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, நம்மளுடைய கபிலனை கூப்பிட்டுட்டு இன்னொரு காடு பக்கத்துல இருக்குதுடா, அதாவது இந்த காடு தாங்க, அதாவது இந்த பழைய வீடு இருக்கக்கூடிய இந்த காடு தான், இந்த 2008 டைம்ல அந்த இடத்துக்கும் போறாங்க. அங்க போய் இவங்க சிகரெட்டும் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு அதிபயங்கரமான ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அதாவது என்ன அப்படின்னா, இவங்க எப்பவும் சரி சாயந்தரம் 5 மணிக்கு மேலதான் இந்த சிகரெட் பிடிக்கக்கூடிய பழக்கத்தை வச்சிருக்கிறாங்க. அதுக்காக இவங்க 2 பேரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ள போய் இருக்கிறாங்க. அந்த வீட்டுடைய ஃப்ரெண்டு சிட் அவுட்ல தாங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன்னா அது கதவெல்லாம் இல்லை, எல்லாமே ஓப்பன் ஆகி அடிச்சு பொழிச்சு போட்டது மாதிரி இருக்குது. அங்க உள்ள போக முடியாது, போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க அந்த சிட் அவுட்ல இருந்து அந்த சிகரெட்டை பத்த வைக்கிறாங்க. அப்படி சிகரெட்டை பத்த வைக்கும்போது தாங்க அடுத்த ஒரு அதிபயங்கரமான ஒரு சம்பவம் நம்மளுடைய கபிலன் பார்க்கிறாரு. என்ன அப்படின்னா, அந்த சிகரெட்டு புகையை மெல்லமா ஊதுனாங்க அப்படின்னா அது அப்படி நின்று அப்படி போகும் பார்த்துருக்கீங்களா? ஆனா அதே மாதிரி இந்த இடத்துல இவங்க 2 பேரும் சிகரெட்டு புகையை அந்த மாதிரி ஊதுறாங்க. அந்த புகை கிட்டத்தட்ட ஒரு 10 செகண்ட் ஒரே இடத்துல அப்படியே நின்றுக்குங்க. இதை அந்த இடத்துல பார்க்கும்போது அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. அதாவது ஒரே இடத்துல அந்த புகை அப்படியே நின்றுருக்கு. என்னடா இது, புகை அங்கெங்கேயும் போகல, காத்து வேற அடிச்சுட்டு தானே இருக்குது, ஏன் புகை போகல, அப்படியே நிக்குது அப்படின்னு சொல்லி இவங்க கையை வச்சு இப்படி தட்டி விட்டுருக்காங்க. அப்படி தட்டி விட்ட பிறகும் அந்த புகை போகவே இல்லைங்க. அப்படி இங்க போகும், அப்படி இங்க வரும். கொஞ்ச நேரமா இவங்க பார்த்து அந்த மாதிரி விளையாடிட்டே இருந்திருக்காங்க. என்ன அப்படின்னா இவங்களுக்கு பயம் இல்லை, சின்ன பசங்க இல்லையா, இவங்களுக்கு தெரியாது. மறுபடியும் அந்த ஒரு சிகரெட், அதாவது ஆளுக்கு ஒரு சிகரெட்டா புகையாட்டு புகைத்து அந்த இடத்துல அப்படியே விட்டுருக்காங்க. அந்த புகை அந்த இடத்த விட்டே போகிற அப்படியே மனித உருவுல அப்படியே மாறி இருக்குங்க. இதை பார்த்ததுன்னா உண்டு, அங்க இருந்து அரண்டு பிடிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. எங்க வந்துடுறாங்க அப்படின்னா, இவங்க ஏற்கனவே அந்த காடு தெளிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்துடுறாங்க. இவங்களால அதுக்கு பிறகு ஓடவே முடியலைங்க. இவங்க கை கால்லாம் பயங்கரமா வலி கொடுக்க ஆரம்பிச்சிருது. இவங்க ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு வந்துடுறாங்க. 2 பேரும் வீட்டுக்கு வந்த பிறகு இவங்க குளிக்க வாங்க ஒன்றும் செய்யல, சாப்பிட்டுக்கிட்டு அன்னைக்கு சாயந்தரம் படுத்தவங்க. மறுநாள் காலையில இவங்க வீட்டுல இருக்கக்கூடிய 2 பேருடைய அப்பாவும் அம்மாவும் பார்க்கும்போது இவங்க 2 பேருக்குமே காய்ச்சலுங்க, பயங்கரமான காய்ச்சல். சரி, இந்த விஷயத்த சொல்ல முடியாது, இவங்க சொன்னாங்கன்னா மாட்டிக்கிடுவாங்க, என்ன அப்படின்னா சிகரெட் அடிக்கிறது வீட்டுக்கு தெரிஞ்சிடும், அப்பா அம்மாவும் சேர்ந்துட்டு அடிச்சு போடுவாங்க அப்படின்ட்டு பயத்துல இவங்க இதை சொல்லவே இல்லை. இந்த மாதிரி நடந்த விஷயத்த எதுவுமே சொல்லல. கிட்டத்தட்ட 4 நாளாட்டு 2 பேருமே காய்ச்சல்ல தான் இருக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய கபிலனுடைய அப்பாவும் சரி, அரசகுமாருடைய அப்பாவும் சரி, 2 பேருமே பயங்கரமான தோஸ்து. அவங்க 2 பேருக்குள்ளே பேசிக்கிடுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பையங்க 2 பேருமே காய்ச்சலா இருக்கிறாங்க, என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கிறது. 4வது நாளுங்க, நல்ல ஒரு பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாங்க. இவங்க வீட்டுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய அரசகுமாருடைய வீட்டுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா அம்மா தம்பி, அதுக்கு பிறகு நம்மளுடைய அரசகுமார், இவங்க எல்லாருமே வெளியில உட்கார்ந்து இருந்து தான் நைட்டு நேரம் சாப்பிடுவாங்க. அதாவது லைட் எல்லாம் போட்டுக்கிட்டு வீட்டுடைய முத்தத்துல இருந்தாங்க சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சாப்பிடுறதுக்கான சாதனங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஆனா நம்மளுடைய அரசகுமாருக்கு எந்திக்கவே முடியாது, நல்ல காய்ச்சல்ல இருக்கிறாரு. மாத்திரையை சாப்பிட்டு படுத்திருக்கிறாரு. கஞ்சி எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் குடிச்சிட்டு படுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 மணி தாங்க இருக்கும். அந்த நேரத்துக்கு இவங்க வெளியே இருந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அங்க இருக்கக்கூடிய பவர் கட் ஆகுதுங்க. பவர் கட் ஆனாலும் நல்ல பௌர்ணமிங்க, நல்ல நிலா வெளிச்சம் இருக்குது. அந்த நிலா வெளிச்சத்துல ஒரு சம்பவத்தை அவங்க அப்பா தான் பாக்குறாரு. யார் அப்படின்னா, நம்மளுடைய அரசகுமாருடைய அப்பா தான் பாக்குறாரு. அவங்க வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 அடி தூரத்துல அவங்க ஊருடைய ரோடு ஒண்ணு போகுதுங்க. அந்த ரோட்ல எல்லாம் லைட் இருக்கும். ஆனா அந்த கரண்ட் பவர் கட் ஆனதுனால கரண்ட் இல்லைங்க, அதனால லைட் இல்ல. ஆனா அந்த நிலா வெளிச்சத்துல அங்க இருந்து ஒரு நபர் கிட்டத்தட்ட ஒரு 7.5 அடி ஹைட்டுக்கு மேல இருந்திருக்கிறாரு. அவரு கருகருன்னு நடந்து வர்றத அரசகுமாருடைய அப்பா பாத்துடுறாரு. பார்த்துக்கிட்டு அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருது. என்ன அப்படின்னா, வரக்கூடியது மனுஷன் கிடையாது, இது ஏதோ ஒரு காத்து கருப்பு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு, அது நேரம் போயிட்டுனா பிரச்சனை இல்லை, திருப்பி நம்ம வீட்டை பார்த்து வந்துருச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்துல தன்னுடைய மனைவி மற்றும் அவருடைய இளைய மகன் 2 பேரும் தான் வெளியே இருந்துட்டு இருக்காங்க. அவங்கள வீட்டுக்குள்ள போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு விரட்டுறாருங்க. ஏன்னு கேட்குறாங்க. அங்கே பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய மனைவிட்ட காட்டி கொடுத்துட்டு, நீ உள்ள போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ள போக வச்சிடுறாரு. இவருக்கு வீட்டுக்கு ஃப்ரண்ட் சைடில், இவங்க ஓட்டு வீடு தாங்க, ஃப்ரண்ட் சைடில் திரச்சி வால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மீனுடைய வாலுங்க அது. அந்த வால் இருந்ததுன்னா எந்த முனி எந்த தெய்வம் கூட கிட்ட வராது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அந்த வாலை வச்சிருக்கிறாரு. அந்த மீனுடைய வாலை என்ன பண்றாரு அப்படின்னா, கையில் அப்படி உருவி எடுக்கிறாருங்க. அதே கிட்டத்தட்ட ஒரு 4-5 அடி நீளம் இருந்திருக்குங்க. அதை உருவி எடுத்த உடனே அந்த உருவம் அப்படியே இவங்க வீட்டு முன்ன வரைக்கும் வந்துருதுங்க. கிட்டத்தட்ட நம்மளுடைய அரசகுமாருடைய அப்பாவுக்கும் அந்த உருவத்துக்கும் ஒரு 20 அடி கேப் இருக்கும்போது இந்த மீனுடைய வாலை பார்த்ததுமே அந்த உருவம் என்ன செய்யுது அப்படின்னாக்க, வலது பக்கத்துல கொஞ்சம் காடு மாதிரியான பகுதி தாங்க, அதுக்கு உள்ளாடி சரட்டுன்னு உள்ள போயிருது.
இவரும் பார்த்துக்கிட்டு இது ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல அவர் விட்டுறாரு. எப்பவும் சரி இவங்க நைட்டு வந்து வெளியில கட்டில் போட்டு தூங்குறது வழக்கம். ஆனா அந்த சம்பவம் நடந்ததுனால அன்னைக்கு அவர் வெளியிலே படுக்கலைங்க, வீட்டுக்குள்ள படுத்திருக்கிறாரு. அப்படி வீட்டுக்குள்ள படுத்து கிடக்கும்போது நள்ளிரவு வந்து ஒரு 1:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு அந்த வீட்டை சுத்தி யாரோ மெல்ல நடக்கிற சத்தம் கேக்குதுங்க. அந்த செருப்பு போட்டுட்டு நடப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சத்தம் வந்து டக் டக் டக்குன்னு கேக்குது. இந்த சத்தத்தை அவர் அப்படி கூர்ந்து கவரமாட்டு கேட்கிறாருங்க. என்னடா நம்ம வீட்டுக்கு வெளியில இந்த மாதிரி ஒரு சத்தம் வருது, இது வரைக்கும் இந்த மாதிரி சத்தம் வந்ததுலே, ஐயா முனீஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குலதெய்வமான முனீஸ்வரன் தாங்க எல்லை சாமியா இருக்கிறாரு. அந்த சாமி தான் இவருடைய குலதெய்வம். அவர் அந்த சாமி அப்படியே மனசுல வேண்டுறாருங்க. அப்படி வேண்ட ஆரம்பிச்ச ஒரு அடுத்த செகண்ட் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த இடத்துல யாரோ பயங்கரமா அந்த கனைக்கக்கூடிய சத்தங்க, ஒரு சத்தம் கேக்குதுங்க. இந்த சத்தம் கேட்ட அடுத்த செகண்ட் அங்க எல்லாமே அமைதியாகுது, நார்மல் கண்டிஷனுக்கு வருதுங்க. இருந்தாலும் இவர் வீட்டை திறந்து வெளியே பார்க்கவோ ஜன்னலை திறக்கவோ எதுவுமே செய்யலைங்க. என்ன அப்படின்னா வேற ஏதாவது பிரச்சனையா இருந்தா நம்ம மாட்டிடுவோம் அப்படின்ட்டு தான் அரசகுமாருடைய அப்பா வந்து அந்த கதவை திறக்கவே இல்லைங்க. அவர் உள்ளே இருந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் எல்லாம் முடிஞ்சிருது. மறுநாள் காலையில் விடியவும் செய்திருது. விடிஞ்ச உடனே இந்த பையன், அதாவது நம்மளுடைய அரசகுமாரன் தூக்கிட்டே போயிடுறாரு. எங்க அப்படின்னா அந்த முனீஸ்வரன் கோயிலுக்கு. முனீஸ்வரன் கோயில்ல போய் அங்க இருக்கக்கூடிய பூசாரி கிட்ட விஷயங்களை சொல்றாரு. அந்த பூசாரி வந்து மாந்திரிக கலையும் கத்துக்கிட்ட ஒரு பூசாரி தாங்க. அவர்கிட்ட போய் இவங்க அந்த பையனை விட்டுறாங்க. விட்டுக்கிட்டு இந்த மாதிரி நேற்று நைட்டெல்லாம் நடந்துச்சு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இவனுக்கு காய்ச்சல் தீரவே இல்லை, என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அரசகுமாருடைய அப்பாவும் கேட்க அந்த இடத்துல அந்த பூசாரி அந்த ஞான திருஷ்டியை வர வச்சு, அதாவது அவர் ஞான திருஷ்டி மூலம் பார்த்துருக்கிறாரு இவங்க என்னெல்லாம் தப்பு பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த, அங்க என்ன நடந்துச்சோ அதை அப்படியே ஒண்ணு விடாம சொல்லியிருக்கிறாரு. அந்த இடத்துல நம்மளுடைய அரசகுமாருக்கு வந்து அப்படி கெதி கலங்கிறது. என்ன அப்படின்னா சிகரெட் அடிச்ச விஷயம் வெளியே தெரிஞ்சிடும் இல்லையா, அதெல்லாம் தெரிஞ்சிருது அவங்க அப்பாவுக்கு. அப்பமே மரத்துல இருந்து ஒரு கம்பை முறிச்சிருக்கிறாரு. உடனே அந்த இடத்துல அந்த பூசாரி தான் தடுத்திருக்கிறாரு. நீ இப்ப எதுவும் பண்ணக்கூடாது, நீ சும்மா இரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு கபிலனையும் கபிலனுடைய அப்பாவையும் வர சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் போன விஷயம் வெளியே வந்துருது, அதனால 2 பேரையும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அதாவது கபிலனுடைய அப்பாவையும் வர சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கும் காய்ச்சல் தீரவே இல்லை. ஆனா அவங்க அப்பா வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா நள்ளிரவு கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கு மேல அவங்க வீட்டை சுத்தியும் இதே மாதிரி ஆள் நடக்கக்கூடிய சத்தம் கேட்டிருக்குது. நாய்கள் வந்து, அதாவது இவங்க வீட்டுல வந்து 2 நாய்கள் வளர்க்குறாங்க கபிலனுடைய வீட்டுல. அந்த 2 நாய்களும் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா அந்த நடக்கக்கூடிய சத்தத்துக்கு பின்னாலே பயங்கரமா குலைச்சிக்கிட்டே போயிருக்குது. குலைச்சது மட்டும் இல்லைங்க, அந்த ஏரியாவை தாண்டி வரைக்கும் குலைச்சி அப்படி விட்டுட்டு வந்திருக்குது. அப்படிங்கறது மாதிரி அவங்க அப்பா, அதாவது கபிலனுடைய அப்பாவும் சொல்றாரு, இந்த மாதிரி நேத்தைக்கே நடந்துச்சு, நானே காலையில கோவிலுக்கு வரணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க அதுக்குள்ள ஆள் சொல்லி விட்டுட்டீங்க அப்படின்லாம் சொல்லி இந்த நபரை வந்து கூட்டிட்டு வந்து அந்த இடத்துல விட்டுருக்காங்க. அவரும் இந்த விஷயத்தை எடுத்து சொல்றாரு, இந்த மாதிரி எங்க வீட்லயும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இங்க என்ன நடந்துச்சோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே சொல்லப்பட்டிருக்குது. சரி, இன்னைக்கு நைட்டு ஒரு பூஜை பண்ணி தான் இந்த முனியை வந்து நம்ம ஊருக்குள்ள வரவிடாம ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த முனீஸ்வரன் கோவில் பூசாரின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னா அங்க இருக்கிறது வந்து ஒரு முனிங்க. அந்த முனி வந்து வனபத்திரகாளியுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ளதான் இருக்குது. அதாவது வனபத்திரகாளி, சுடுகாட்டு காளிலாம் சொல்லுவாங்க, அந்த காளியுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. நம்ம முனீஸ்வரனுக்கும் அந்த இடத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதுக்கு முன்னாலே முனீஸ்வரனுடைய எல்கை முடிஞ்சிருது, இந்த ஊர் எல்லை முடிஞ்சிருது. இவங்க அதை தாண்டி போனதுனாலதான் இந்த பிரச்சனையே வந்திருக்குது அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் அந்த இடத்துல அந்த பூசாரியும் சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு சரின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு நைட்டு இவங்க அந்த பூஜைக்கு ரெடி பண்றாங்க. கிட்டத்தட்ட கருப்பு ஆடு வந்து ஒரு ஆடு வாங்கியிருக்கிறாங்க. அது போக சில பல பூஜை சாதனங்கள்லாம் வாங்கிக்கிட்டு முனீஸ்வரன் சாமிக்கும் சில பல படையல்கள் போடப்பட்டு, அந்த முனீஸ்வரன் சாமி வந்து அந்த பூசாரிக்கு மேல ஆடமாட்டாரு, இன்னி ஒருத்தர் இருக்கிறார், இந்த சாமி ஆடுறதுக்குனே ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த ஊரை சேர்ந்தவர், அவரை வர வச்சிருக்கிறாங்க. அவரையும் கூட கூட்டிட்டு தாங்க அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க. யாரெல்லாம் போறாங்க அப்படின்னா இந்த முனீஸ்வரன் கோவில் பூசாரி, முனீஸ்வரன் சாமி ஆடக்கூடிய அந்த நபர், அதுக்கு பிறகு கபிலனுடைய அப்பா, அதன் பிறகு அரசகுமாருடைய அப்பா, இவங்க இத்தனை பேரும் 6 பேரும் தாங்க அந்த இடத்துக்குள்ளாடி அந்த ஆட்டையும் கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. சில பல சாதனங்கள்லாம் கையில எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அப்படி அந்த ஏரியாக்குள்ளாடி போறாங்க. அப்படி போகும்போதே அந்த வீடை தாண்டி தாங்க போகணும். அது புது வீடு கட்டப்பட்டு நாசமாகி போயிருக்குது இல்லையா, அந்த வீடை தாண்டி தான் போகணும். அந்த வீட்டுக்கிட்ட போகும்போதே அந்த பூசாரி என்ன பண்றாரு அப்படின்னா, அதாவது ஒரு மாந்திரிகர் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு சாவக்கோழியை கையில வச்சிருந்திருக்காங்க. அந்த கோழியுடைய தலையை அறுத்து அந்த கோழி அந்த வீட்டுக்குள்ள
வீசி எறிஞ்சிடுறாங்க. அப்படி வீசி எறியும் போதே அந்த கோழி பட்டார்னு ஒரு அடி அடிச்சு போகுதுங்க. அந்த சத்தம் கேட்டே கபிலன் எல்லாம் அரண்டு போயிருக்கிறாரு. இருந்தாலும் அங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு 150 மீட்டர் கூட போகணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதாவது அந்த கருவேல மர காடுகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகணும். அதே மாதிரி போறாங்க. அந்த கருவேல காட்டுக்கு உள்ளாடி போய் இந்த ஆடை வந்து பலி கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, இனிமேல் நாங்க இந்த எல்லைக்குள்ள வரமாட்டோம், எங்களை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிதாங்க அந்த இடத்துல வந்து இந்த கருப்பு ஆடை பலி கொடுக்குறாங்க. அந்த கருப்பு ஆடை பலி கொடுத்து தலையை ஃபர்ஸ்ட் போட்டிருக்காங்க. அதாவது தலையை துண்டா வெட்டிட்டாங்க. வெட்டி உள்ள வீசி இருக்கிறாங்க. அப்படி வீசும்போதே ஒரு அகோரமான ஒரு சத்தம் அதுக்கு உள்ள இருந்து வந்திருக்குது. அந்த சத்தத்தை நான் இன்னைக்கும் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கபிலன் சொல்லி இருக்கிறாரு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தலையை போடுறாங்க, அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அடுத்தது இந்த ஆட்டுடைய உடம்பை தூக்கி அப்படி உள்ள வீசிடுறாங்க அந்த காட்டுக்குள்ளாடி. அது காடுனா அந்த மரம் இருக்கக்கூடிய இடம் வந்து அந்த மாதிரி இருக்குங்க. அதுக்கு உள்ள வீசிடுறாங்க. ஒரு சவுண்டு கேட்டிருக்குங்க, கடப்பட கடப்பட கடப்படான்ட்டு. என்ன அப்படின்னா, அந்த ஆடை வந்து ஒரு 5-6 பீஸா பிச்சு எடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சத்தம்லாம் கேட்டு அந்த இடத்துல இருந்து இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நாங்க இனிமேல் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. சில பல பூஜைகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பண்ணி தான் இதை முடிச்சுக்கிட்டு அங்க இருந்து வந்துடுறாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஊருக்கு வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு இவங்களுக்கு அந்த இடத்துக்கு போகக்கூடிய எந்த வேலையும் இல்லை. ஆனா வீட்டுக்கு வந்ததுமே கபிலனுடைய அப்பாவும் சரி, அரசகுமாருடைய அப்பாவும் சரி, கம்ப முறிச்சு பயங்கரமா அடி கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன அப்படின்னா, அவங்க அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அதாவது கபிலனுடைய அம்மாவும் சரி, நம்மளுடைய அரசகுமாருடைய அம்மாவும் சரி, நீங்க 2 பேரும், அதாவது என்ன அப்படின்னா, இவங்க 2 பேருமே சரக்கு அடிக்கிறது, சரக்கு அடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது, இந்த பழக்கத்தை நீங்க உருவாக்கி வச்சிருக்கிறீங்க. உங்களை பார்த்து தானே உங்க பிள்ளைகள் வளருவாங்க, அதுதானே அவனும் செய்திருக்கானுங்க, அதனால அவனை அடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. மறுநாள்ல இருந்து என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க 2 அப்பாவும், அதாவது என்ன அப்படின்னா, அரசகுமாருடைய அப்பாவும் சரி, கபிலனுடைய அப்பாவும் சரி, 2 பேருமே சரக்கு அடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது பழக்கத்தையே விட்டுறாங்க. அப்படிதாங்க அவங்க லைஃப் செட்டில் ஆயிருக்குது. அதுக்கு பிறகு நம்மளுடைய கபிலனும் சரி, அரசகுமாரும் சரி சென்னையில தான் வசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வாடகை வீட்டில் தான் நாங்க இருந்துட்டு இருக்கிறோம். நாங்க வந்து கூலி வேற தான் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்திருந்தாங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2014 காலகட்டத்தில் மறுபடியும் கவர்மெண்ட் வந்து அந்த ப்ராஜெக்டை எடுத்திருக்காங்க. எடுத்து அந்த இடத்தை சுத்தமா கிளீன் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா, அந்த வீடு எல்லாத்தையும் இடிச்சு எல்லாம் தரமட்டம் ஆக்கி அந்த இடத்துல வந்து பெரிய ரோடெல்லாம் வந்திருக்குங்க. அதனால அந்த இடத்தை சுத்தமா கிளீன் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த வழியில நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. அந்த ரோடு வந்த பகுதியில ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்திருக்குது. என்ன அப்படின்னா, நைட் நேரத்தில் அந்த வழியா போக முடியல, யாரோ குறுக்க வர்றாங்க, வண்டிகள் இடிபடுது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் நிறைய போயிருக்குங்க. அதுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள், கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஊர் மக்கள் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த வனபத்திரகாளி, சுடுகாட்டுக்காளி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த தெய்வத்துடைய ஒரு கோவிலை வந்து அந்த வழியில நிறுவிட்டாங்க. அதாவது அந்த ரோட்டு பக்கத்துல ஒரு கோவில் வச்சுட்டாங்க. அப்படி கோவில் வச்ச பிறகு இப்ப எந்த பிரச்சனையும் வர்றதில்லை அப்படிங்கறது மாதிரி தாங்க நம்மளுடைய அரசகுமாரும் கபிலனும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை இப்படிதான் நமக்கு அனுப்பி தரப்பட்டது. கபிலன் மற்றும் அரசகுமாருக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த சம்பவத்துக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்ல, இந்த சம்பவத்தை உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்க அது மட்டும் இல்லைங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.